டேய் உன் ஜிஎம் ஏன்டா இப்படி பண்ணாரு? என்ன பண்ணாரு? ரஞ்சிதாவை வேற இடத்துக்கு மாத்துங்க இல்ல வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொன்னா அது செய்யலனா கூட பரவாயில்ல, அவளுக்கு என்ன மேனேஜரா ப்ரமோஷன் கொடுத்தாரு? வேணும்னே எங்களை வெறுப்பேத்துறாரா? இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? உன் புது மேனேஜர் வீடேறி வந்து எங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறா. இங்க இருந்த வரைக்கும் அடக்க ஒடக்கமா சத்தமே இல்லாம பேசுவா. ஆனா இன்னைக்கு எவ்வளவு திமிரா எவ்வளவு ஆணவமா பேசினா தெரியுமா? ஏன்பா அருண், அந்த கம்பெனில நீதானே சீனியரு, அவளையும் நீதானே சேர்த்து விட்டுருக்க. உன்னை தாண்டி அவளுக்கு எப்படி ப்ரமோஷன் கொடுத்தாங்க? பா, இது ஜிஎம்மோட முடிவு இல்லப்பா, எம்டியோட முடிவு. எம்டிக்கு உன்னை பத்தி தெரியாதா? ஜிஎம் சொல்லிருக்க மாட்டாரா என்ன? ஆபீஸே கதின்னு கிடக்குற ஒன்ன விட்டுட்டு அவளுக்கு எப்படி இந்த போஸ்ட் கொடுத்தாங்க? ஏய், இந்த கேள்வியெல்லாம் என்னால அவர்கிட்ட போய் கேட்க முடியாது. கம்பெனி முடிவை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிடா, கம்பெனி முடிவை விடு. நீ என்ன முடிவு பண்ணிருக்கன்னு சொல்லு. எதை பத்தி? அந்த ஆபீஸ்ல கண்டினியூ பண்றது பத்தி நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க? வித்யா, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னடா புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? நீயும் அவ்வளவு ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறது சரியா வராதுன்னு இன்னைக்கு காலையில தானே உன்கிட்ட சொன்னேன். அதுவும் உன்னை விட ஹையர் போஸ்ட் வேற அவளுக்கு கொடுத்துருக்காங்க. உனக்கு பின்னால வந்தவ உனக்கு ஆர்டர் போடுறதும் அதுக்கு நீ தலையாட்டுறதும் அசிங்கம்டா. நாளைக்கே நீ அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு வந்துரு. என்ன எதுக்கு இப்ப தேவையில்லாம வேலையை விட சொல்ற? எனக்கு அதுல எல்லாம் எந்த ஈகோவும் கிடையாது. அவளை மேனேஜரா எடுத்துக்கிறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த போஸ்டுக்கு யாரு வந்தா என்ன, என் வேலையை நான் செய்ய போறேன், அவ்வளவுதானே. வித்யா, நீ சொல்றது எனக்கும் சரியா படல வித்யா. அருண் வேலையை விடுற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? என்னத்த நீங்களும் புரியாம பேசுறீங்க? அவ பழைய பொசிஷன்ல இருந்தாலே இவனை டிஸ்டர்ப் பண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருப்பா. இப்போ மேனேஜருங்கிற அதிகாரம் வேற கிடைச்சிருக்கு, சும்மா விடுவாளா? வேலைய காரணம் காட்டி அடிக்கடி இவனை கூப்பிட்டு வச்சு பேசுவா. எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, எனக்கு ஏமாத்திட்டீங்கன்னு இவன் குற்ற உணர்ச்சியை தூண்டி விடுவா. என் வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு கதறி அழுவா. இவனுக்கு தான் இலகின மனசாச்சே. அவ அழறத பாத்துட்டு இவனால சும்மா இருக்க முடியுமா? அவ மேல பரிதாபப்பட்டு ஆறுதல் சொல்லுவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிம்பத்தி கிரியேட் பண்ணி மொத்தமா இவனை அவன் பக்கம் இழுத்துட்டு போயிடுவா. வித்யா, நீ சொல்ற மாதிரிலாம் நடக்காது. என் பையன் திரும்பவும் அவ பக்கம் போக மாட்டான். எந்த நம்பிக்கையில இப்படி பேசுறீங்கம்மா? ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசி மயக்கிறதுல அவதான் பயங்கரமான ஆளாச்சே. இவ எமோஷனலா வீக்கா இருக்கான்னு அவளுக்கு நல்லாவே தெரியுமா? அவ நீலி கண்ணீர் வடிச்சு டிராமா பண்ணா இவன் இறக்கப்பட்ட அவ பக்கம் சாய மாட்டான்னு என்னமா நிச்சயம்? என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு வித்யா. என் பேச்ச அவன் மீற மாட்டான். அம்மா வார்த்தையை மீறி தப்பு பண்ணிட்டோமேன்னு பயந்துதான் இத்தனை நாளா அவன் வாயை திறக்க முடியல. அவளும் போட்டியை கட்டிக்கிட்டு வருவான்னு இவனும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். இவனோட பலகீனத்தை அவ சாதகமா பயன்படுத்திக்க எல்லா திட்டமும் அவதான் போட்டிருப்பா. தாலி கட்டினத காரணமா வச்சு இந்த குடும்பத்துல வந்து செட்டில் ஆயிடலான்னு அவ கனவு கண்டிருப்பா. அந்த தாலியை காட்டிதான் இவனையும் ஏமாத்திருப்பா. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எல்லார் சம்மதத்தோட நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு திரும்ப திரும்ப சொல்லி இவன் மனசுல பதிய வச்சிருப்பா. இவன் அப்பாவியா எல்லாத்தையும் நம்பினதுதான் எல்லா பிரச்சனையுமே. நடந்தது கல்யாணமே இல்லைன்னு அப்பவே இவன் அடிச்சு பேசியிருந்தா அவ எப்பவோ கிளம்பி போயிருப்பா. அக்கா, அவனால எப்படி அதை சொல்ல முடியும்? இவன் அவன் கழுத்துல தாலி கட்டினது உண்மைதானே? இவனோட வாழ அவன் நினைச்சதும் இவன் அதை ஏத்துக்கிட்டதும் நியாயம் தானே? டேய், நியாயம் நினைச்சிருந்தா அவன் நேர வந்து பேசிருக்க வேண்டியதானே? எதுக்காக நாடகம் போடணும்? அக்கா, அதுக்கான காரணத்தை தான் அருண் சொல்லிட்டான்ல. அவதான்டா இவன் அப்படி சொல்ல வச்சிருக்கா. ஆபத்துல செஞ்ச உதவிய அவ தனக்கு சாதகமா மாத்திக்க பார்த்ததுதான் உண்மை. இந்த பார், உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதோ இல்லையோ, அவளோட எண்ணம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவளை நான் வீட்டை விட்டு அனுப்பினேன். அவளோட சுயரூபத்தை
அருணும் புரிஞ்சுக்கிட்டான். இத பார், இனிமே அவ என்ன செஞ்சாலும் நான் அவளை ஏத்துக்க மாட்டேன்னு ரஞ்சிதாவுக்கே நல்லா தெரியும்டா. அருணும் இந்த விஷயத்துல தெளிவா தான் இருக்கான். தெளிவா இருக்கான்னு நீங்க தாம்மா சொல்றீங்க. ஆனா இவெல்லாம் தெளிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இல்ல வித்யா, இவன் குழப்பத்துல இருக்கான்னா அவளுக்காக இவன் சண்டை போட்டிருப்பான். இந்த குடும்பத்தை விட்டுட்டு அவளோட கிளம்பி போயிருப்பான். அப்படி எதுவுமே செய்யாம இவன் நம்ம கூட இருக்கான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ரஞ்சிதா விஷயத்துல இனிமே என் பையன் தடுமாற மாட்டான். நீ சொல்ற மாதிரி அவ ஏதாவது முயற்சி பண்ணாலும் சரி, இவன் வாழ்க்கையில அவ திரும்ப வரவே முடியாது. சும்மா சும்மா இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காத. அவனை கொஞ்சம் நிம்மதியா விடு. அருண், நீ போப்பா, போ. நம்ம பிளான் பண்ணபடி தான் எல்லாம் கரெக்டா